ரத்தினசாமிங்க. வெள்ளிங்கிரி அடிவாரத்துலேருந்து வர்றேங்க. சரி. சஷ்டிக்கு இங்கே வரேங்க. குழந்தை வேலாயுத சுவாமி திருக்கோவில் வந்து எங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டது. எங்கள் முன்னோர் காலத்துலேருந்து வந்துட்டு இருக்கிறாங்க. இது வந்து எப்படி தோணுச்சுன்னா, கங்காதரன் செட்டியார்ன்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாருங்க. வாணிக மூலியமா பொருள்கள் வந்து சாக்கில் வச்சுட்டு இங்கே இளப்பாடுறதுக்காக இங்கே வந்து கொஞ்ச நேரம் இருந்தார். கொஞ்ச நேரம் இருந்து நைட் ஆகி போச்சுங்க. போக முடியாதனால மைசூர் கொண்டு போவாங்க. மைசூர்லேருந்து இப்படி கேரளா சைடெல்லாம் கொண்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு சமயத்தில் வந்து லேட் ஆனதுனால இங்கேயே தங்கிக்கலாம்னு வண்டி மாட்டுகளை எல்லாம் அவுத்துட்டு குதிரைகள் அந்த எல்லாமே இங்கே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக இங்கே வச்சுருந்தாங்க. வச்சுட்டு வந்து பார்க்கும்போது ஒரு நேரத்தில் ஒரு குழந்தை வந்து இது என்ன இது மூட்டைகள் எல்லாம் எப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காங்க. இது வந்து வெறும் தவிடு தான், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அவர் போயிட்டாரு. அப்புறம் போய் இவர் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு அங்கே போய் அவுத்து பார்க்கும்போது அந்த தவிட்டில் நிஜமாவே தவிடா போச்சு. அவர் கொண்டு வந்த பொருள் எல்லாம் மாறி போச்சுங்க. அப்போ அங்கிருந்து அவர் வணிகம் செஞ்சவர் ஒரு வியாபாரின்னு வச்சுக்கலாம். அவர் வந்து திறந்து பார்க்க ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சிந்தனை பண்ணி அழுகிறாரு, வேண்டுறாரு. அப்புறம் திருப்பி அந்த முருகன் அருளோட வந்து இந்த மாதிரி உன் பொருளெல்லாம் கிடைச்சி போகு, ஏன் பொய் சொன்னேன் அப்படின்னு சொன்னதுக்காக, இங்கே திருடர்கள் அதிகமாக இருக்கிறாங்க, அதனால் நாங்கள் இதை வந்து தவிடுன்னு சொல்லிட்டீங்க, அதனால் எங்களுக்கு முருகன் வந்து அருள் கொடுத்து நல்லபடி பண்ணுறாரு. இங்கே வந்து சூரசம்மாரம் நல்லா சமர்த்தியாக பண்ணுறேங்க.